ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடமானம் நகைய வந்து அடமானம் வச்சு எப்படி வந்து புதுசா நகை வாங்குறது, அத பத்தி வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லப் போறேன். நெறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து வீடியோ நெறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, நகை வந்து அடமானம் வச்சு எப்படி வந்து புதுசா நகை வாங்குறது? எந்த பேங்க்ல வைக்கலாம்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்? அப்புறம் வந்து எங்க வந்து அமௌண்ட் வந்து அதிகமா குடுக்குறாங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த நகைய வச்சு நகை வாங்கணும்னா, எவ்வளோ வந்து நகை கிடைக்கும்? நகைய வச்சு அடமானம் வச்சு வாங்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நகை நம்ம கிட்ட இருக்கணும்? அப்படின்றதுல தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா சொல்லப் போறேன். வீடியோ வந்து இப்ப கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து வீடியோ வந்து புரியும். அதுக்கப்புறம் அதாவது நகைய வச்சு அடமானம் வச்சு நகைய வாங்கிட்டேன்னா, அது எப்படி திருப்பணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு தனியா செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். இதுல இந்த வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 45 இன்னைக்கு ரேட் வந்து சில்வர் ரேட் வந்து 166 வந்து வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட நகை என்கிட்ட இல்ல. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்னம்போது, ஒரு 5 பவுன் தான் இருக்கு. இல்ல அது 5 பவுன் கூட இல்ல அப்படின்ட்டு நகையே இல்ல. அப்ப நீ வந்து நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்றவங்க, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து நகையே இல்ல சுத்தமா அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா சீட்டு போட்டு தான் ஃபர்ஸ்ட் நகை வாங்கணும். இல்ல என்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் ஒரு செயின் இருக்கு. எனக்கு போட்டுக்க செயின் இருக்கு, கம்பல் இருக்கு. அத தவிர என்கிட்ட ஒரு 2 பவுன், 3 பவுன்ல செயின் இருக்கு அப்டின்னா, மொத்தத்துல 5 பவுன் இருக்கு அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5 பவுன் இருந்ததுன்னா, அதுல வந்து ஒரு 3 பவுன் நீங்க அடமானம் வைக்கலாம். 3 பவுன் அடமானம் வைக்கலாம். 2 பவுன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். கையில கண்டிப்பா இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு நகை வாங்குறதுன்றது கண்டிப்பா ஒரு ரிஸ்கான இடத்துல போய் நின்றும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 10 பவுன் இருக்கு அப்டின்னா, இங்க உங்ககிட்ட 10 பவுன் இருக்குன்னா, 5 பவுன் அடமானம் வைக்கலாம். 5 பவுன் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு தான். அந்த 5 பவுன் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட்டு அடமானம் வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்பவுமே அடமானம் வைக்கணும்னா, எந்த பேங்க்ல வந்து வைக்கிறது? ஃபர்ஸ்ட்டு நேஷனலைஸ் பேங்க் அதாவது அம் கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆன பேங்க். அதாவது மேக்ஸிமம் அதாவது இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கனரா பேங்க் அந்த மாதிரி நல்லா நேஷனலைஸ் பேங்க்கா இருக்கும்ல, அதில மட்டும் தான் வைக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நகை வந்து சேஃபா இருக்கும். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடமான கடை அதாவது இந்த சீட்டு கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க்ஸ்லாம் இருக்கும். அதாவது அது பேர் சொல்லக்கூடாது. அந்த மாரி பிரைவேட் பேங்க்ஸ்லாம் நெறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும். அதுலலாம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கூட அதிகமா தரலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அது இல்லாம இந்த கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலலாம் வந்து வைக்கவே கூடாது. எதுக்கு வைக்கவே கூடாதுன்னு நான் சொல்றேன். அது உங்களோட விருப்பம். ஆனா, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க, கூட்டுறவு வங்கினா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா வந்து அதுதான் கிடையாது. அங்க வந்து அதிகம் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பிரைவேட் பேங்க்குக்கு எவ்வளோ வாங்குறாங்களோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா அவங்களுமே வாங்குறாங்க. அதனால வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பேங்க்கா, நேஷனலைஸ்ட் பேங்க்கா வைக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து க கரெக்ட்டா ஓகே அப்படின்ற மாரி கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல தான் வந்து குடுக்குறாங்க. அது இல்லாம அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நானு வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு நகை வந்து அடமானம் வச்சேன். அது வந்து எத்தன கிராம்னு பார்த்தீங்கன்னா, 8.2 கிராம்ஸ் வந்து இருந்தது. அதுக்கு வந்து 65,000 அந்த மாரி குடுத்தாங்க. அப்படி வந்து 65,000 அந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எவ்வளோனா 7,900 அளவுக்கு குடுத்துருக்காங்க. ஆனா இது எதுல குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லோன் வரும்ல, அந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. அ அக்ரிகல்ச்சர் லோன் வரும்ல, அந்த மாரி குடுத்துருந்தாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம் அம் நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, அதான் நேஷனலைஸ்ட் பேங்க்ல இருக்கோ, அங்க வைக்கிறது தான் சேஃப்டி. அது இல்லாம நீங்க இல்ல இந்தியன் பேங்க்ல வைக்கணும்னா, புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியன் பேங்க்ல தான் அதிகமா அதாவது இந்தியன் பேங்க்ல தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ வந்து அக்ரிகல்ச்சர் லோனுக்கு வந்து 8.85 வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகமா குடுக்குறாங்க. அதாவது 7,900 அளவுக்கு குடுக்குறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நகை ரேட்டு கம்மியாயிட்டு இருக்கனால, இப்போ ஒரு 7,000 குடுத்தா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது 3 பவுன் அதாவது 3 பவுன்னா 24 கிராம் வரும். அதாவது 3 பவுன்னா 24 கிராம் வரும். நம்ம 7,000 வந்து இந்தியன் பேங்க்ல குடுத்தாலுமே, 7,000 குடுத்தாலுமே 1,68,000 வந்து நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் வந்து குடுப்பாங்க.
அந்த அமௌண்ட்ல வந்து நம்ம பார்த்தோன்னா 1½ சவரம் அதாவது 12 கிராம். அதாவது 12 கிராமுக்கு நம்ம நகை வாங்கலாம். அதாவது இந்த நகைய வச்சதுல 12 கிராமுக்கு நாங்க நகை வாங்கலாம். இன்னைக்கு ரேட் வந்து போட்டிருக்கேன். அதாவது நகைய வச்சு நகை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் கூட போடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நகைய வச்சு இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு மொத்தமா குடுத்து, நீங்க ஒன் டைம் டெபாசிட் மாதிரி போட்டால் நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அம் 1,68,000 அப்படியே குடுத்துட்டு ஒன் டைம் டெபாசிட் வந்து போட்டுக்கலாம். அத பத்தி வீடியோஸ் வேணும்னா தனியா கேளுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு இல்ல அந்த மாதிரி வேண்டாம். ஒன் டைம் டெபாசிட்லாம் வந்து நம்பிக்கை இல்ல. அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து 1½ சவரன் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அத வாங்கிக்கலாம். ஆனா வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நகை அடமானம் வச்சு வாங்கும்போது, கண்டிப்பா வேஸ்டேஜ் வந்து நீங்க ரொம்ப பார்த்து வாங்கணும். அதுவும் ரொம்ப நல்ல டிசைன் தான் எனக்கு வேணும் அப்டின்னும்போது, நீங்க கண்டிப்பா இந்த ஒன் டைம் டெபாசிட் போடுறது தான் நல்லது. இல்ல அப்டின்னா சீட்டு போட்டு வாங்குறது தான் நல்லது. ரொம்ப நல்ல டிசைன் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே நல்ல டிசைன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா குடுக்குறாங்க. நீங்க வந்து எங்க ரேட் ரொம்ப நல்ல கம்மியா வேஸ்டேஜ் கிடைக்குதோ, அங்க வந்து பார்த்து வாங்குங்க. அதுதான் எப்பவுமே பெனிஃபிட்டா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10% வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ற மாரி பாருங்க. அதாவது இந்த கால்குலேஷனுக்கு நான் வந்து 1½ சவரத்துக்கு அதாவது 1½ சவரத்துக்கு வந்து 10% வேஸ்டேஜ் குடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா, எவ்வளோ வரும்னா, வேஸ்டேஜ் மட்டும் 13,374 வரும். ஆட் பண்ணா 1,47,114 வரும். அதோட நீங்க 3% ஜிஎஸ்டி கண்டிப்பா குடுக்குற மாரி வரும். எப்பவுமே ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்குற மாதிரி பாருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல இந்த நகைய வந்து பேங்க்ல ஏதாவது வைக்கணும்னா கூட வைக்க முடியும். ஏன்னா, ஆர்பிஐ வந்து நெறைய ரூல்ஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னும்போது நீங்க வந்து ஜிஎஸ்டி பில் கண்டிப்பா வாங்குங்க. இந்த சின்ன சின்ன கடையில சில டைம்ல வந்து அதாவது வேஸ்டேஜ் கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிடுவாங்க. தனியா வந்து ஜிஎஸ்டி பில் குடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, எனக்கு ஜிஎஸ்டி இல்லாம குடுத்துட்டாங்க. இங்க எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க. ஆக மொத்தம் அந்த நகைய வந்து நீங்க வந்து ரொம்ப சின்ன கடையில வந்து நீங்க செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். அதாவது கேரட் மீட்டர்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்போ நகை வாங்குனாலும் அது 22 கேரட் இருக்கா? ஹால்மார்க் இருக்கா? ஹெச்ஐடி இருக்கா? எல்லாமே வந்து கண்டிப்பா செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனால நீங்க ஜிஎஸ்டி பில் கண்டிப்பா தேவ. அதனால நீங்க வந்து ஜிஎஸ்டி பில் கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குனீங்கன்னா 1,51,027 வரும். 1,51,527 வரும். அது டோட்டலா. நம்ம எவ்வளோ வாங்கணும்னா 1,68,000 வந்து வாங்கணும். அப்போ அதில வந்து 1,51,527 போயிடுச்சுன்னா, 16,473 இருக்கும். இந்த அமௌண்ட்ட நீங்க 1,68,000 வாங்குனீங்கல்ல, அதுக்கு கூட கட்டலாம். இல்ல உங்களுக்கு இல்ல வேண்டாம் அப்டின்னா கூட, இதுல வந்து காயின் காயின் கூட வாங்கி வச்சுக்கலாம். இல்ல சில்வர் கூட வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். இல்ல இதுல கூட கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கண்டிப்பா ஜிஎஸ்டி பில் வாங்குற மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஹெச்ஐடி, ஹால்மார்க் இருக்க மாரி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வந்து எங்க கம்மியா இருக்கோ, அங்க மட்டும் பார்த்து வாங்குங்க. வந்து எந்த கடையில வேஸ்டேஜ் வந்து கம்மியா இருக்குமோ, அது பார்த்து வாங்குறது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, நம்ம நகை அடமானம் வச்சு வாங்கும்போது, நமக்கு வந்து பெனிஃபிட்டே இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நகைய வந்து இந்த நகையெல்லாம் நம்ம வச்சுட்டோம். இப்ப நகையும் வாங்கிட்டோம். இதோட கடன நம்ம எப்படி அடைக்கிறது அப்படின்றத பத்தி தனியா அது அது வந்து வீடியோ வந்து தனியா நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து அடைக்கிறதுக்கு நம்ம கூப்பிட முடியாது. அ கடன் கேட்டுக்கோங்க. அது அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா இந்தியன் பேங்க்ல வந்து ஆப் இருக்கு. ஆப்லயே நம்ம கட்டிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா. அதனால அத பத்தி இந்தியன் பேங்க்ல நீங்க நகை வைக்க போறீங்க அப்டின்னா, இந்தியன் பேங்க்ல தான் நானும் வச்சிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவ. நீ பேங்க்ல எப்படி வந்து கட்டணும்? அந்த அமௌண்ட் எப்படி கட்டணும்? அத பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கடன் எப்படி அடைக்கிறதுன்னு கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு இப்ப வைக்க போறோம்னா, நம்ம எப்படி அத வந்து நம்மளுக்கு நெறைய கமிட்மெண்ட் இல்லாத மாரி பார்த்துக்கணும். அதாவது நெறைய இஎம்ஐஸ், நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி வச்சு வாங்குறது இது. அது இல்லாம அப்படி நீங்க வச்சுட்டீங்க, எனக்கு இப்ப நகை வாங்கணும் ரொம்ப இப்ப ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வேற இருக்கு அப்படின்னும்போது, நீங்க நகை வாங்கணும் அப்படின்னு நெனச்சுட்டீங்கன்னா,
எப்படி சொல்றது? என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்கு? அதாவது நகைய திருப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி சூப்பரான வீடியோ வந்து நீங்க வந்து தேவை அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. உண்மையா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நகை வைக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா நகை இப்போ நம்ம வாங்குற நகை எவ்வளோ நமக்கு முக்கியமோ, அதே மாரி நம்ம வச்சிருக்க நகை ஏதோ வேல்யூ இத விட அதிகமா இருக்கும். அதனால அந்த நகை அத விட முக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ ரொம்ப இத விட யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.